எப்பயுமே ஒரே வகையான ஸ்மூத்தி குடிச்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான ஹெல்த்தியான ஸ்மூத்தியை எப்படி டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அவகேடோ ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அவகேடோ, 1 ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், 1 கப் பால், இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான அவகேடோ ஸ்மூத்தி ரெடி. பீட்ரூட் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பீட்ரூட், 1 கப் பனானா, 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், 1 கப் பால், இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் ஸ்மூத்தி ரெடி. சாக்லேட் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கேட்பரி சாக்லேட், 1 கப் பால், 1 கப் பனானா, இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான சாக்லேட் ஸ்மூத்தி ரெடி. பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பனானா, 1 ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், 1 கப் பால், இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான பனானா ஸ்மூத்தி ரெடி. கேரட் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கேரட், 1 கப் பனானா, 1 ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், 1 கப் பால், இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான கேரட் ஸ்மூத்தி ரெடி. ஆரஞ்ச் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஆரஞ்ச், 1 கப் பனானா, 1 ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், 1 கப் பால், இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான ஆரஞ்ச் ஸ்மூத்தி ரெடி. இப்போ ஹெல்த்தியான அவகேடோ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வீக்லி ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஹெல்த்தியான பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கும் தாராளமா குடிக்கலாம். எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஹெல்த்தியான ஆரஞ்சு ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு, அந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்க்கு நமக்கு இந்த ஆரஞ்சு ஸ்மூத்தி ஹெல்த்தியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஹெல்த்தியான கேரட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேரட் யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா இந்த மாதிரி ஸ்மூத்தியா செஞ்சு பாருங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஹெல்த்தியான சாக்லேட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஸ்மூத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு டெய்லியுமே விரும்பி கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான ஹெல்த்தியான ஸ்மூத்திய உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இந்த ஸ்மூத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்க வந்து இந்த நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.